ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன்ஸ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப் ரெசிபி தாங்க. என்னடா பிளேட்டில் இந்த மாதிரி மசாலா திங்ஸ் வச்சுருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். யூஸ்வலாக நான் பிரியாணி ரெசிபி நிறையா நேரம் போட்டிருக்கேன். அதில் பிரியாணி மசாலான்னு போடும்போது அதுக்கான தனி வீடியோ நான் போடல. சரி, ஓகே, பிரியாணி மசாலா செய்யும் போது அந்த ரெசிபி போடலான்ட்டு இருந்தேன். இன்றைக்கி அரைக்கலான்ட்டு இருந்தீங்க. ஸோ அதை வீடியோவை எடுத்துட்டேன். அதுக்குன்னு என்னங்க பிரியாணி ரெசிபி போடலையான்னுக்காதீங்க, நான் பின்னாடியே வரக்கூடிய வீடியோஸில் போடுறேன். இது ஏற்கனவே லாங் வீடியோ மாதிரி தான் இருக்குது. இது கூட ஆட் பண்ண வேணான்னு பார்த்தேன். இதுக்கான குவான்டிட்டிஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பட்டை வந்து 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா கிராமும் ஏலக்காயும் 50 கிராம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போது என்னோடய பட்டை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. அதனால் நான் வணக்கிறப்பே குட்டியாக கட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். இல்லை என்னோடய மிக்ஸி ஜாருக்கு தான் கடைசி நாள் ஆகிடும். இப்போது ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற பொருள் கெட்டு போய்டும் இல்லையா? இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் ட்ரையாக தான் நம்ம வறுத்து அரைச்சி அதே மாதிரி வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணி. ஃபஸ்ட்டு வானல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பட்டையை நல்லா நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பெருசாக இருக்கனால ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டையை மட்டும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராமும் ஏலக்காவும் குட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ நான் இதோட போடும்போது நல்லா வணங்காது. ஃபஸ்ட்டு பட்டையை மட்டும் நான் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் கிராமையும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணுறது மீன்ஸ் ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணணுன்னு கிடையாதுங்க. ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடும். லைட்டாக கருகுனுச்சுன்னா கூட இந்த பவுடர் நீங்கள் எது கூடலாம் ஆட் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயுமே டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் அவ்வளோதான் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அது மட்டும் போதும். ரொம்ப நேரம் வணங்கணுங்கிறதே கிடையாது. நல்லா இது வணக்கும் போது வீடே சூப்பரான ஒரு அரோமா ஸ்மெல் இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த இன்னும் சொல்லணும்னா இது 3 ஆட் பண்ணும்போது அந்த பச்சை கற்பூரம் இருக்கும் பார்த்தீங்களா? சூப்பராக ஒரு ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இது யாராவது வணக்கும் போது நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. லைட்டாக பட்டும் படாமல் வணக்கணும்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். உள்ளே இருக்க எல்லாமே லைட்டாக டோஸ்ட்டாக இந்த சூப்பரான அரோமா ஸ்மெல் வரும். அவ்வளோதான். 2 to 3 மினிட்ஸ் அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஒரு தட்டில் இறக்கிக்கிறேன். எதுக்கு இதை தட்டில் திருப்பி மாற்றணும் அப்படின்னா அதில் இருக்க சூடு எல்லாமே தணியணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும் நம்மளோட பவுடர். நல்லா அதில் இருக்க சூடு எல்லாமே போயிடணும். ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் கூட இன்னும் நல்லா சூட்டுக்கு அந்த புகை மாதிரி உங்களுக்கு வீடியோவிலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அது ஆறிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயுமே இதுக்கு முன்னாடி நீங்கள் கழுவி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு மிக்ஸியுமே நல்லா தொடச்சிட்டு ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லா இந்த ஸ்ப்ரெட்டடாக இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அழகாக சூடு இல்லாமல் நல்லா ஆறிடும். சூடே இருக்காது. இப்போது பார்த்திங்கன்னா சூடெல்லாம் ஆறிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அப்படியே எடுத்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கிராம்பு ஏலக்காய் பட்டை எதுலேயுமே சூடு இல்லை. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி மிக்ஸி ஜாரை கழுவி இருந்தேன் மார்னிங்கே. அது திருப்பி துணியில் தொடச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். சொன்ன மாதிரி துளி கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இவ்வளோ காசு போட்டு வாங்கி இவ்வளோ வணக்கி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணும் போதும் கேர்ஃபுல்லாக ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சுங்க. இனி அரைக்கிறது மட்டும்தான். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு.
நல்லா செம்மையாக பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதோட அரோமா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருக்குங்க. சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வாசனை மாதிரி இருக்கும் 3 சேர்த்து அரைக்கிறப்ப. யாருக்கெல்லாம் பச்சை கற்பூரம் வாசனை ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எதுக்கு பிளேட்டில் மாற்றணும் அப்படின்னா, அப்போனா தான் அதோட சூடாக இருக்கும் பார்த்தீங்களா மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்சது, ஸோ அதுவுமே ஆறணும். ஸோ அதனால் பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் பிரியாணி செஞ்ச வீடியோவை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கம்மிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி லாங் வீடியோவாக தான் இருக்குது. இது கூட ஆட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுக்காகவும் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. See you all in the next video.